மற்றது ஆக்கியாண்டு இருக்குது. ஆக்கியாண்டது முந்தி பாக்டீரியான்னு யோசிச்சவை. ஆனால் பாக்டீரியாவிலேருந்து சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போ பாக்டீரியாக்கெல்லாம் செல் வால் அப்படி இருக்குது. ஆக்கியாவில் வந்து இந்த டெஃபினட்டான செல் வால் அதுகளோ இல்லை. ரைட். மற்ற சயனோ பாக்டீரியா இல்லை ப்ளூ கிரீன் பாக்டீரியாண்டு இருக்குது. அதான் ஃபங்கை புரோட்டிஸ்ட் அப்படி இருக்குது. இதை விட மைக்கோபிளாஸ்மா ஃபைட்டோபிளாஸ்மா அதுகள் காணப்படுது. ரைட். மற்றது வைரஸ். வைரஸை விட அந்த ஒரு திரிவு மாதிரி தான் வைராய்ட்ஸ் அண்ட் ப்ரையன்ஸ் அண்ட் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பின்னுக்கும் வரும் வைராய்ட்ஸ்ன்றது தனியாக சேர்க்குல வடிவ ஆர்என்ஏ மட்டும் கொண்ட அமைப்பு. அதுக்கு புரோட்டீனோ வேறு மெம்ப்ரேனோ வேறு எதுவுமே இல்லை. ரைட். வைராய்ட்ஸ்ன்றது தனியாக சேர்க்குல வடிவ ஆர்என்ஏ மட்டும் கொண்ட அமைப்பு. ஓகே. இது வந்து பிளான்ஸில் வந்து செல்ஸில் போய் அங்கே பெரோஜனாக இருக்கும். தாவர கலங்களுக்கு இது வந்து நோயை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ப்ரையன்ஸ்ன்றது இங்கே தனியாக மாடிஃபைட் ப்ரோட்டீன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதில் பியூட்டி என்னென்னா, அப்போ வைரஸ்ன்றது தனியாக ஆர்என்ஏ கொண்டது. அது போய் செல்ஸுக்கு போய் அங்கே இருக்கிற ஆர்என்ஏ பொலிமரேஸ் அப்படியான என்சைம்ஸை தந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தனக்கு தேவையான ஆர்என்ஏ சிந்தசிஸ் ப்ரோட்டீன் எல்லாத்தையும் துவக்கும். ப்ரையன்ஸ்ன்றது தனியாக ப்ரோட்டீன் மட்டும் இல்லாமல் இப்போ ரைட். ஆனால் அதுவும் செல்ஸுக்குள்ளே போய் தண்டை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து தனக்கு தேவையான ப்ரோட்டீனை தொகுத்து இப்படி நிறைய ப்ரையன்ஸ் வந்து வரும். ரைட். அப்போ அதில் சரியான விளக்கங்கள் இல்லை. அந்த கண்ட்ரோல் அப்படி கொண்டு வருது பியூட்டி வந்து. இப்போ வைரஸ் வந்து தாவர கலங்கள்லாம் பிரச்சனை. நான் ப்ரையன்ஸ்ன்றது பிளான்ட் செல், அனிமல் செல், ஹியூமன் எல்லாத்துக்குமே பிரச்சனையாக இருக்கலாம்னு சொல்லினேன். ரைட். இனி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டூ ஸ்மாலாக இருக்கிறபடியால் ஒரு மைக்ரோமீட்டர்ன்றது 10⁻⁻6 மீட்டரை குறிக்குமென்றதும், ஒரு நெனோமீட்டர்ன்றது 10⁻⁻9 நெனோமீட்டரை குறிக்குமென்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக 0.1 மில்லிமீட்டரை விட குறைவாக தான் இவையில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்க போகுது. ரைட். மற்றது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சில இதுகள் இருக்குது. நாங்கள் இப்போ கடவுளை சொல்லுவோம், எங்கும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று. அப்படி இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் எங்கேயும் இருக்கும். இல்லாத இடமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எங்கேயும் வந்து காணப்படும். இது வந்து தண்ணியில் இருக்கும், மண்ணில் இருக்கும், ஏரில் இருக்கும். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் சர்வீஸ் ஆஃப் த அதர் ஆர்கானிசம் வேறு உயிரினங்களில் இதுகளில் வெளியில் இல்லை உள்ளுக்கு இருக்கும், மாதிரி சமுத்திரங்களில் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். ரைட். அப்போ எல்லா இடங்கள்லையுமே இது காணப்படும். அப்போ அங்கே எல்லாம் வந்து ஃபுட் செயின் உணவு சங்கிலியை மெயின்டைன் பண்ண சமுத்திரங்கள்ல எல்லாம் வந்து உணவு சங்கிலியை மெயின்டைன் பண்ணக்கூட இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து உதாரணம். சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளித்தோப்பை செய்யக்கூடியது. அதால் பிரைமரி ப்ரொடியூசர்ஸ் சரியா உணவு உற்பத்தியின் ஆரம்ப நிலைக்குரியதாக காணப்படுகிறது இந்த நீர்நிலைகளில். ரைட். அதே மாதிரி மண்ணில் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இந்த ஊக்க இதுகளுக்கு உதவுறபடியால் ரீசைக்கிளிங் அந்த இதுகளுக்கும் வந்து அது உதவுது. ரைட். அடுத்தது இந்த ஏர்லையும் காணப்படும். அதோட பயோ ஏரோசோல்ஸ் என்று சொல்கிறது. அந்த வளி குமிழ்கள் அதுகளையும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அப்போ காற்றுள்ள நேரங்களில் இப்படியான நேரங்களில் இது கொஞ்சம் தூர போய் தள்ளியே மெட்டாக்களுக்கு இது வந்து நோய்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த பெரோஜெனிக்னா நோயை ஏற்படுத்தக்கூடியது. இப்போ பயோ ஏரோசோல்ஸ் வந்து இந்த காற்றுள்ள நேரங்களில் வந்து கூட போய் தள்ளியே வரும். இப்போ சில வேளை வீட்டு ஒருத்தருக்கும் வருத்தம் இருக்காரா திடீர்னு தடுமல் வரும்போது இங்கே இருந்து அந்த தடுமலுக்குரிய கிருமிகள் வந்து இந்த வலிக்குமொழிகள் இந்த இதுகளுக்குள்ளால காத்தால கொண்டு வரப்படலாம். ரைட். ஆனால் உங்களை கொண்டு விளங்கணும் மெஜாரிட்டி ஆஃப் தெம், அதாவது பெரும்பாலான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது கனவில் பிள்ளையாக விளங்குவேன், பெரும்பாலான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஹார்ம்லெஸ் சரியான அல்லது அவைகளால் நன்மையாக இருக்கலாம் அல்லது தீங்கு இல்லை. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. சரியா. பெரும்பாலான ஆர்கானிசத்தில் வந்து தீங்கு விளைவிக்காதவை மைக்ரோ ஆர்கானிசம்ன்றது உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் all வைரஸ் எல்லாமே ஹார்ம்ஃபுல் டு பிளான்ட் செல், அனிமல் செல், இன்க்ளூடிங் ஹியூமன். ஏன் ஏன் சொல்லுங்க அப்போ வைரஸ் செல்ஸ் எல்லாம் வந்து ஏன் வைரஸாக ஹார்ம்ஃபுல் என்று சொல்கிறோம்?
மெட்ட ஆர்கான்சத்தை விட சைஸ்ல வந்து ஆயம் ஸ்மாலா இருக்கு. இல்லையா? அப்படி வேற சும்மாலே மேட் இருக்கிறதும் காம்புல இருக்கணும் இல்லை தானே? அந்த விருந்து விளங்கி களத்துக்குள்ளான அதுல அந்த அனுசவ செயற்பாடுகளை ஓ, அதான். கா- அதாவது இது என்ன செய்ய போனா ஹோசெல்ஸ் விருந்து வழங்கி களத்துக்குள்ள போய் அங்க டிஎன்ஏ பொலிமரேஸோ ஆர்என்ஏ பொலிமரேஸோ இல்லை அவையில கொண்டு வந்து அதுலேருந்து தனக்குரிய தொகுக்க அதை டேமேஜ் பண்ணுது. சரியானே? அப்போ அதால சரியா? அப்போ வைரஸ் வந்து எல்லாமே ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஆனால் பொதுவாக கேட்க பெரும்பாலான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எக்ஸப்ட் வைரஸ் பெரும்பாலான மைக்ரோ ஆர்கானிசமே நிறைய இருக்கு. பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, மைக்ரோபிளாஸ்மா, ஃபைட்டோபிளாஸ்மா, சைனோபாக்டீரியா அப்படி நிறைய இருக்கு. அப்போ பொதுவாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பெரும்பாலானவை வந்து ஹார்ம்லெஸ், அதாவது ஆபத்தில்லை, மற்ற சில நன்மைகளும் இருக்கு. வைரஸ்ன்னா ஓல்ட் வைரஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லான். சரியானே? அப்ப அது தெரிஞ்சிருக்கணும். அதை விட சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து கடுமையான சூழல் நிலைமைகளையும் தாக்கு பிடிச்சு வாழக்கூடியது. அதாவது ஏனைய உயிரினங்கள் வாழ இயலாத வசிக்க இயலாத இடங்கள்லையும் உயிரோடு இருக்க இயலாத இடங்கள்லையும் சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து தாக்கு பிடிச்சு வாழக்கூடியது. அப்போ அதை சொல்றது எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் என்று சொல்லுவோம் பொதுவாக. கூட ப்ரெஷர் இருக்குது. இப்போ ஆழமான கடலில் சரியான ப்ரெஷராக இருக்கும். ஆனால் அங்கேயும் வாழும். சரி, இந்த வடிப்புகளில் சரி, கூட அசிடிக் உள்ள கூட பிஹெச் உள்ள காரம் உள்ள நிலைமைகளில் சரியானே? அவ்வளவு ஐஸ் வாட்டர் உள்ள இடங்கள்ல காற்று ஆக்சிஜன் இல்லாத இடங்கள்ல இதுகள் எல்லாம் கூட சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வாழக்கூடியது. அதை நாங்கள் எக்ஸ்ட்ரீமோஃபைல்ஸ் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அது சில கிளாசிஃபிகேஷன் இருக்கு, சும்மா தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. சரியா? தெர்மோஃபைல்ஸ் ஹை டெம்பரேச்சர்லையும் வசிக்கக்கூடியதாக இருக்கும். ரைட்? மற்றது சைக்ரோஃபைல்ஸ் லோ டெம்பரேச்சர் சுற்றியான குளிர் ஐஸ் உள்ள இடத்துலையும் வாழக்கூடியதாக இருக்கும். அசிடோஃபைல்ஸ் அசிட் பிஹெச்சில் வந்து அசிட் பிஹெச்சில் வந்து இப்போ மற்ற இனங்கள் வாழாத, ஆனால் இது வாழும். அல்கலை ஃபைல்ஸ் பேசிக் பிஹெச் கார ஊடகங்கள்லேயே வாழக்கூடியது. ஹெலோஃபைல்ஸ் ஸோ என்எஸ்சிகள் தேவை. வெரோஃபைல்ஸ் ஹை ப்ரெஷர், இப்போ டீப் சி எல்லாம் ஹை ப்ரெஷர் உள்ள இடங்களையும் இது வாழக்கூடியதாக இருக்கும். ரைட்? அப்போ இதில் ஆனால் இன்னொரு விஷயம் தெரியணும் என்னென்னா, இதில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ் சொல்கிற இப்படியான அசாதாரண சூழலை வாழக்கூடிய இருக்கிறது 2-3 அசாதாரண சூழலையும் சமாளித்து வாழக்கூடியதாக இருக்கு. இப்போ உதாரணமாக ஹை டெம்பரேச்சரை சமாளித்து வாழக்கூடியதாக இருக்கிறது, ஹை ப்ரெஷரையும் சமாளித்து வாழக்கூடியதாக இருக்கும். அப்படி 2-3 அசாதாரண நிலைமைகள்லையும் வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ தனியாக ஒன்றைத்தான் சகிச்சு வாழும் என்று எடுக்கக்கூடாது. சரியானே? அப்பதான் இந்த கீழே உள்ளது தந்திருக்கு. ரைட். அடுத்தது ஹை க்ரோத் ரேட் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து சைஸில் டூ ஸ்மால், சரியான சின்ன விலங்குற சைஸில் வந்து சரியான சின்ன. அதால் அந்த ஒப்பீட்டளவில் சர்வஸ் ஏரியா ஓவர் வால்யூம் ரேஷியோன்னு சொல்கிறது. சரியா? மேற்பரப்புங்கு கனவளவு வந்து ஒப்பீட்டளவில் வந்து சரியான குறைவாக இருக்கிறபடியால் வெளிச்சூழலுக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கும் இடையில பதார்த்த பரிமாற்ற வேகம் வந்து கூடவா இருக்கும். ரைட்? அப்போ நியூட்ரிஷன் சத்துகள் உள்ளுக்கு வர வேகமும் கூடவா இருக்கும், கழிவேற்றலும் வெளியில போகிற வேகம் வந்து கூடவா இருக்கும். இதை நீங்கள் மறக்கக்கூடாது. சரியானே? இந்த வெளிச்சூழலுக்கும் உள்ளுக்கும் இடையில பதார்த்த பரிமாற்ற இது வந்து கூடவா இருக்கும், ஹை மெட்டபாலிக் ரேட்டாக இருக்கும். அதால் இவங்க ஜென்ரேஷன் டைம், பெருகிற டைம், டபுள் ஆகிற டைம் எடுக்கிற நேரம் வந்து குறைவாக இருக்கும். அதனால் இவங்க வந்து ஹை க்ரோத் ரேட், மிக விரைவாக இனம் பெருகி கொண்டு போவீங்க. சரியானே? அப்போ அதுக்கு காரணம் வந்து சரியோ இந்த மேற்பரப்புக்கும் கனவளவுக்கும் இடையிலான ரேஷியோ வந்து சரியான சின்னதாக இருக்கிறபடியால் சரியா இந்த அப்போ ஒப்பீட்டளவில் லார்ஜ் சர்வஸ் ஏரியா வரும். அதால் என்ன நடக்க போகுது, அந்த மெட்டீரியல்ஸ் வந்து வெளியில் உள்ள என்வயர்மெண்ட்டுக்கும் மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் இடையில பதார்த்த பரிமாற்றம் வந்து விரைவாக நடக்கும். ரைட்? அதனால் இந்த ஹை க்ரோத் ரேட் வந்து கூடவே இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மொஃபாலஜிக்கல், நியூட்ரிஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நிறைய வேறுபாடுகள், அந்த உருவ அமைப்பு அதுகளில் நிறைய வேறுபாடுகளை காட்டும். ஒரு பாக்டீரியா இருந்தாலே நிறைய வேறுபாடுகள் இருக்குது, பாக்டீரியாவுக்குள்ளேயே நிறைய வகைகள்.
சரி, அப்போ வந்து மொஃபாலஜிக்கல் இயல்பாகவே அதோட உருவமைப்பு. அது நியூட்ரிஷன், அது என்ன சாப்பாடோ என்ன தந்த தேவையை பூர்த்தி செய்யணும் அதுக்கேற்ற வகையாக பிரிச்சிருக்கு. அது பிசியோலஜிக்கல், அது என்ன ஃபங்க்ஷன் செய்தல் என்ன செய்யாதுன்றதை வச்சும் பிரிக்கப்பட்டு நிறைய வேற்றுமைகள் நிறைய வேறுபாடுகளை இந்த பாக்டீரியாக்கள் வந்து இல்லை நுண்ணங்கிகள் வந்து காட்டுது. ரைட். அப்போ அதில் ஒன்று பாக்டீரியா. சரி, என்ன செய்ய போகிறோம்னா அந்த அந்த ஷேப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் மொஃபாலஜியாக மூண்டாக பிரிக்கிறோம். வெக்டான ஷேப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் மொஃபாலஜி லெவலில் மூண்டாக பிரிக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்க ஒன்று ராட் ஷேப், அதுக்கு உதாரணம் பாசிலஸ். இந்த ஸ்பெரிக்கல் கோள வடிவாக இருக்கும் கொக்கஸ். இந்த ஸ்பைரல் ஷேப்பாக இருக்கும் ஸ்பைரலாம். சரியானே, அப்போ இது மூண்டாக பிரிக்கிறோம் இந்த மொஃபாலஜிக்காக வச்சுக்கொண்டு. ராட் ஷேப்பாக உள்ள பாக்டீரியா எல்லாம் பாசிலஸ், ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்க பாக்டீரியா எல்லாம் கொக்கஸ் என்று சொல்லுவோம். கீழே படம் பெறுவது யோசிக்க தேவையில்லை. ஸ்பைரல் ஷேப்பாக இருக்கலாம் ஸ்பைரலாம் மட்டும் சொல்லுவோம். ரைட். இதை விட பிறகு இன்னும் டைவர்சிட்டி வேறுபாடு இருக்கு. இப்போ கொக்காஸ்ன்னு சொன்ன ஸ்பெரிக்கல் ஷேப், அதில் தனி ஒரு கிழமைனா மோனோகாக்காஸ், 2 கிழமைனா டைகோக்காஸ். சரியானே, அப்படி எல்லாம் இருக்கு. டிப்ளோகோக்காஸ் அப்படி எல்லாம் இருக்குது. கீழே வருகிற படத்தோட அங்கே வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி சைனோபாக்டீரியான்ற இன்னொரு இது இருக்கு. அது நிறைய கிரேட் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், நிறைய வெரைட்டியான வடிவங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸுகளை கொண்டிருக்கும். சரியானே, அது ஒரு செல்ல தொடங்கி லாங் மல்டி செல்லுலர் பிலமெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளேயே வரும். நிறைய பாக்டீரியா சேர்ந்து நீள நீள இலைகளாக தொங்கும். சரியானே, இப்போ பார்க்க வடிவாக இருக்கும், வாங்கி வைக்கிற அப்படியான இதுகளுக்கு கூட போவினோம். சரியானே, அப்போ இது வந்து வேறு வேறு டைவர்சிட்டியை காட்டும். சரியானே, சிலர் வேண்டாம் வந்து அது அப்படியே தனித்தனியாகவும் இருக்கலாம், நீளமான இலைகளாக இருக்கலாம். சரியானே, இப்போ அப்படியா சரியா, கொலனி மாதிரி சேர்ந்து சேர்ந்து கூட்டமாக இருக்கலாம். ஸ்பெரிக்கல், கியூபிக்கல், ஸ்கியார், இர்ரெகுலர் ஷேப் இப்படியான விதமான வடிவங்கள் எல்லாம் காணப்படலாம் சைனோபாக்டீரியா. இந்த டூ மொஃபாலஜிக்கல் வெரைட்டிஸ் ஆர் ஃபவுண்ட் இன் வைரஸ். வைரஸில் வந்து 2 மொஃபாலஜிக்கல் வெரைட்டிஸ் இருக்குன்னு பொதுவாக சொல்கிறாரு. ஐகோசெக்ட்ரல் அண்ட் ஹெலிக்கல் 2 வகை இருக்குது. அது சும்மா தெரிஞ்சு வச்சுருந்தா சரி. ரைட். சில ஃபங்கைலையும் யூனிசெல்லுலர் ஒரு கலம் இருக்குது. பொதுவாக மல்டி செல்லுலர் ஃபங்கஸுக்குரியது, பல கலம் உள்ளது. ரைட். அதில் வந்து பெரிய அந்த டிபியூலர் பிரான்ச்சிங் அதுகள் வந்து காணப்படும். ரைட். ஹைப்பே என்று சொல்கிறாரு. ரைட். அடுத்தது அப்போ இதுகள் எல்லாம் வந்து பொதுவான இது. அதே மாதிரி நான் அந்த ப்ரேன்ஸ்ன்னு சொல்ல ப்ரோட்டீனை மட்டும் கொண்டது. ரைட். மற்றது அப்படியான இதுகள் வந்து சரியா அதுவும் ஒரு யூனிசெல்லுலர் பார்ட்டிகிள்ஸாக டைவர்சிட்டியை காட்டும். சரியா, மொலிக்யூல்ஸ் வந்து பிளியோமோஃபிக் வேறு வேறு ஷேப்பில் இருக்கும். கீழே ஒன்றா தனித்தனியாக வருகிறது, யோசிக்க தேவையில்லை. அதில் நாங்கள் குயிக்காக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். ரைட். மற்றது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த சோர்ஸ் நியூட்ரிஷன் இதுகளை வச்சுக்கொண்டும் பிரிக்கிறோம். ரைட். அது 4 மேஜர் நியூட்ரிஷனல் டைப்ஸ் வந்து அதில் காணப்படுது. சரியா, கீமோ ஆட்டோட்ரோப்ஸ், கீமோ ஹெட்ரோட்ரோப்ஸ், ஆட்டோட்ரோப்ஸ், ஹெட்ரோட்ரோப்ஸ் எல்லாம் இருக்கு. கீழே அட்டவணையாக படத்தோட வருகிறது, யோசிக்க தேவையில்லை. ரைட். அடுத்தது இந்த பாக்டீரியாக்களும் நான் சொன்ன விளக்கம் எல்லாம் வருது. அப்போ இங்கே வச்சு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதில் ஒன்று பாக்டீரியா ஒன்றா பார்க்க போகிறோம். பாக்டீரியா, சைனா பாக்டீரியா அப்படி ஒன்றா வரப்போகுது. ரைட். அப்போ முதலாவது பாக்டீரியா. அப்போ இந்த பாக்டீரியாவை எடுத்தவொடனே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மொஃபாலஜிக்கல் இதாக 3 வகையாக இருக்குது. ஒன்று ஸ்பெரிக்கல் ஷேப்னா கொக்கஸ், புளூரலாக கொக்கை என்று சொல்லுவோம். ரொட் ஷேப்னா பெசிலஸ், பெசிலை என்று சொல்லுவோம் ப்ளூரலில். ஸ்பைரல் ஷேப்னா ப்ளூரலில் ஸ்பைரலி என்று சொல்லுவோம். சரியா, ஸ்பைரலம் என்று சிங்குலராக வரும். ரைட். இனி இதில் உள்ள டைப் கொக்கஸ் பாக்டீரியாவில் உள்ள டைப்புகளை பார்ப்போம். ஸ்பெரிக்கல் ஷேப் தான் கொக்கஸ் என்று சொல்லுவோம் என்று சொன்னார். ரைட். அதில் கொக்கஸ் எடுத்தோம்னா இது வந்து செல்ஸ் வந்து டிவைட் பண்ணும் பிரியும் ஒரு பிளேன். சரி, ஒரு தட்டுலான் பிரியும். ஆனால் இந்த பிரிஞ்ச செல்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்று ஒட்டி கொண்டு இருக்காது. சரியானே, அப்போ அது கொக்கஸ் வகையாக இருக்கும். அதில் டிப்ளோகோக்கஸ் என்றால் ஒரு 1 பிளேன்லாம் செல் பிரிஞ்சு 2 கலங்கள் சேர்ந்து இருக்கும், சோடியாக இருக்கும். அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம் டிப்ளோகோக்கஸ் என்று சொல்லுவோம், சோடியாக இருக்கிறது.
அடுத்தது ஸ்டெப்டோகோக்கஸ். செல்ஸ் நிறைய ஒன் பிளேனில் பிரிஞ்சு ஒரு செயின் மாதிரி இருக்கும். ஒன்றுங்கள் ஒன்று ஒன்றுங்கள் ஒன்றா ஒட்டி கொண்டு இருக்கும். ஒரு செயின் மாதிரி இருக்கும் நிறைய செல்ஸ். ரைட். அடுத்தது டெட்ராட்ன்றது 2 பிளேனில் பிரிஞ்சு 4 செல்ஸ் வந்து அட்டாச் பண்ணி இருக்கும். அந்த சாசினைன்றது 8 செல்ஸ் அப்படி பிரிஞ்சு இருக்கும் 3 பிளேனில். ரைட். அடுத்தது ஸ்டெஃபிலோகோக்கஸ். இங்கே வந்து செல்ஸ் நிறைய பிரிஞ்சு ஒரு கிரேப் மாதிரி ஒரு கிளஸ்டர் மாதிரி அப்படி இருக்கும். கொத்து 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 மாதிரி இருக்கும். ரைட். அப்போ நாங்கள் சில வேளை யோசிப்போம். அப்போ ஸ்டெப்டோகோக்கஸ்னா செயின் மாதிரி இருக்கும். இதான் குழப்பம்னா ஸ்டெஃபிலோகோக்கஸ்னா ஒரு கிளஸ்டர் மாதிரி ஒரு கிரேப்ஸ் மாதிரி ஒரு குலை மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். அப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளக்கம். ரைட். டிப்ளோகோக்கை இவங்க 2 ஒட்டிக்கொண்டு இருக்கு. ஸ்டெப்டோகோக்கை இப்போ ஸ்டெப்டோ பெசிலஸுங்கிற படிப்போம். அப்படி ஒரு நீளமாக சிங்கிள் லைனாக இருக்குமா மறக்கக்கூடாது. சரி. அது டெட்ராட்டன் 6, சாசினி என்றால் 8. சரியானே? அடுத்த ஸ்டெஃபிலோகோக்கை என்றால் கொத்து கொத்தா ஒரு கிளஸ்டர் மாதிரி சரி கிரேப்ஸ் குலையல் மாதிரி இருக்கும். சரியானே? ரைட். அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பேசிலஸ். பேசிலஸில் 3 வகை. சிங்கிள் பேசிலஸ் இருக்குது, சிங்கிள் ரொட்டா இருக்குது. டிப்ளோ பேசிலஸ். ரைட். சோடி ஒட்டி கொண்டு வைக்கிறோம். மற்றது ஸ்டெப்டோ பேசிலஸ். சரியானே? அப்போ இது வந்து கிளஸ்டராக கிரேப்ஸ் மாதிரி இருக்கும். சரியானே? அப்போ செல் டிவிஷனில் அப்படி வரும். சரியா? ரைட். அப்போ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த படம் தான் இது. சிங்கிள் பேசிலஸ், டிப்ளோ பேசிலஸ், ஸ்டெப்டோ பேசிலஸ். சரியா? இதுக்கு அது சிறந்த உதாரணங்களாக வரும். ரைட். அடுத்தது ஸ்பைரல் பாக்டீரியா டிஃபரன்ஸ். விப்ரியோ. சரியா? இது ஒரு கமா மாதிரி இருக்கும். விப்ரியோ லுக் லைக் கர்வ் ப்ராட்ஸ். கமா மாதிரி இருக்கும். விப்ரியோ கொலரை என்ற பாக்டீரியா, வாந்தி வெறியே ஏற்பட்ட பாக்டீரியா எல்லாம் இதுக்கு உதாரணமாக வரும். அந்த எழுதி வைக்கலாமா? தேங்க்ஸ். சரியா? விப்ரியோ கொலரை என்று எழுதி வைங்க. VIBRIO விப்ரியோ கொலரே CHLORAE கொலரே வாந்தி வெறியை ஏற்படுத்துகிற பாக்டீரியா. ரைட். அதாவது ஸ்பைரலம். இது ஹெலிக்கல் ஷேப். ரைட். அந்த கோக் ஸ்க்ரூ மாதிரி அப்படி இருக்கும். ஸ்பைரோ கிட்ன்றது ஹெலிக்கல் ஷேப், ஃப்ளெக்சிபிள். அது வந்து செயின் மாதிரி இருக்கும். இல்லை படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? விப்ரியோன்றது ஒரு கமா ஷேப்பாக இருக்கும். ஃபைல்லாம் வந்து டபுள் கமா மாதிரி ஒரு ஹெலிக்கல் ஷேப்பாக இருக்கும். சரியானே? ரைட். அடுத்தது இந்த பாக்டீரியா ஏற்கனவே பார்த்துதாங்க நிறைய டைவர்சிட்டி நிறைய வேறுபாடுன்ற ஒரு மொபாலஜியை வச்சு அதுன்ற உருவமைப்பு ஸ்பெரிக்கல் என்ற ஸ்டெஃபிலோகோக்கஸ் சாரி ஸ்பெரிக்கல் என்ற கொக்கஸ், ரோட்லைக் என்ற பாசிலஸ், ஸ்பைரல் சேப் என்ற ஸ்பைரலியம். அப்போ அப்படி உருவமைப்பை வச்சுக்கொண்டு பார்த்தனாங்க. இனி அந்த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை வச்சுக்கொண்டு 4ஆக பிரிக்க போகிறோம். ரைட். ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ் என்று சொல்கிறது லைட் சோர்ஸை வச்சுக்கொண்டு என்ன செய்ய போகுது? பச்சைத்தையே துவக்க போகுது. சரியா? ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ் லைட் சோர்ஸை வச்சுக்கொண்டு இந்த சோர்ஸ் ஆஃப் கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ரைட். அப்போ உதாரணம் பர்பிள் செல்வர், கிரீன் செல்வர் பாக்டீரியா. அடுத்தது ஃபோட்டோ கெட்ரோட்ரோப்ஸ். இது லைட் சோர்ஸ் தான், ஆர்கானிக் கார்பன் இது. ரைட். இது பர்பிள் நான் செல்வர் பாக்டீரியான்றது உதாரணம். அடுத்தது ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ். இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இருக்கு தேவை. ரைட். கார்பன் டை ஆக்சைடு வந்து எடுத்துக்கொள்ளும். ரைட். நைட்ரோபேக்டர் அப்படியான இதுக்கு உதாரணம். அடுத்தது கீமோகெட்ரோட்ரோப்ஸ். இது ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ஆர்கானிக் கார்பன், மோஸ்ட் பாக்டீரியா இந்த வகை சேர்ந்ததாக இருக்கு. ரைட். அப்போ நியூட்ரியல் ஸ்டேட்டஸை வச்சுக்கொண்டு 4ஆக பிரிக்கிறோம். ஃபோட்டோ ஆட்டோட்ரோப்ஸ், ரைட், ஃபோட்டோ கெட்ரோட்ரோப்ஸ், கீமோ ஆட்டோட்ரோப்ஸ், கீமோகெட்ரோட்ரோப்ஸ். கீமோகெட்ரோட்ரோப்ஸில் வந்து சரியா ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இந்த இதில் இருக்கும். ரைட். அடுத்தது ஆக்சிஜன் ஜூஸை வச்சுக்கொண்டு 3ஆக பிரிக்கிறோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸை ஆக்சிஜன் ஜூஸை வச்சுக்கொண்டு 3ஆக பிரிக்கணும். ரைட். 3 4 சாரி. ரைட். ஒப்ளிகேட் ஏரோபிக். ஒப்ளிகேட் ஏரோபிக் என்ன? அதாவது இந்த பாக்டீரியா வந்து ஆக்சிஜன் உள்ள இடத்துல உயிர் வாழும்.
ரைட். ஆக்சிஜன் இல்லாட்டி அதில் வந்து இறந்து போயிடும், இல்லை அழிச்சு போயிடும். சரியானே? அதாவது ஒப்ளிகேட் ஏரோபிக். ஒப்ளிகேட் அனரோபிக்ண்டா இது வந்து ஆக்சிஜன் உள்ள இடத்துல இருக்காது, உயிர் வாழ மாறி. விளங்கா சொல்றது? இதுக்குள்ள நல்ல உதாரணம் குளோஸ்ட்ரிடியம் டெட்டனிகன்ட்டு ஏற்பு வலி ஏற்படுறதுலாம் உதாரணம் நான் அதை முடிச்சுட்டு சொல்கிறேன். சரியா? அப்போ ஒப்ளிகேட் அனரோபிக்ண்டா சரியா ஆக்சிஜன் உள்ள இடத்துல உயிர் வாழாதல இருக்காது. சரியானே? ஃபெர்மெண்டேஷன் இந்த நொதித்தலர்களால் தனக்குரிய சக்தியை கோத்துக்கொள்ளும். ஏன்னா இந்த கலங்கள்ல ஆக்சிஜன் இல்லை. சரியானே? ரைட். அடுத்தது ஃபெக்கல்டேட்டிவ் என்ரோபிக்ன்றது இது வந்து ஆக்சிஜன் உள்ளடங்கள்ல கூட வளர்ந்து க்ரோ பண்ணும். ஆனால் என்ரோபிக் என்வயர்மெண்ட்லேயும் க்ரோ பண்ணும். ரைட். அதான் அந்த இது. மற்றது மைக்ரோ ஏரோபிலிக். மைக்ரோ ஏரோபிலிக் தான் ஆக்சிஜன் உள்ளடத்துல வளரும். சரியானே? ஆனால் சரியா ஆக்சிஜன் குறைவாக உள்ள இடத்துல வந்து இது கொஞ்சம் கூட சிறப்பாக வளரும். ரைட். அப்போ திருப்பி சொல்கிறேன்னு பாருங்க, இதில் குழப்பம் பெறக்கூடாது. முதல் பார்த்து நாங்கள் அந்த மொஹாலஜிக்கல் ஷேப்பை வச்சுக்கொண்டு மூண்டாக பிரித்து அப்புறம் அதில் நிறைய உபபிரிவு என்ன ஸ்பெரிக்கல் என்ற கொக்கஸ், ரொட்டண்டா பாசிலஸ், ரைட், கொமா ஷேப்பில் அப்படின்னா ஸ்பைரில் முடிப்பாங்க. அப்புறம் அதில் நிறைய உபபிரிவு பார்த்துட்டோம். சரி என்ன? அடுத்து நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை வச்சு மூண்டாக பிரிக்கிறோம். நாலா போட்டோ ஆட்டோட்ரோப்ஸ், போட்டோ பாக்டீரியோட்ரோப்ஸ், ஹீமோ ஆட்டோட்ரோப்ஸ், ரைட், ஹீமோ ஹெட்ரோட்ரோப்ஸ்ன்னு நாலாக பிரிச்சனாங்க. சரியானே? இனி இதை ஆக்சிஜனோட இருக்கா உயிர் வாழுமா இல்லையான்ற வச்சுக்கொண்டு நாலாக பிரிக்க போகிறோம். ஒப்ளிகேட் ஏரோபிக். ஒப்ளிகேட் ஏரோபிக்னா ஆக்சிஜன் உள்ள இடத்துல மட்டும்தான் உயிர் வாழும். ஒப்ளிகேட் அனரோபிக்னா ஆக்சிஜன் இல்லாத இடத்துல உயிர் வாழும். பெர்மெண்டேஷன் நொதித்தலர்கள் மூலம் தனக்கு தேவையான சக்தியை தானே தொகுத்துக்கொள்ளும். ரைட். அடுத்தது ஃபெக்கல்டேட்டிவ் அனரோபிக்ன்றது சரியா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன செய்வோம்னா ஆக்சிஜன் கூடிய உள்ள இடத்துல வந்து ப்ரிஃபர் பண்ணி வடிவாக வளரும். ஆனால் அனரோபிக் என்வயர்மெண்ட்லேயும் வந்து அதை வசிக்கக்கூடியது. ரைட். அடுத்தது மைக்ரோ ஏரோஃபீலிக். சரி என்ன? அப்போ இது வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ஆக்சிஜன் உள்ள இடத்துல வந்து குறைவாக வளரும். சரி என்ன? இதை விட இன்னொன்று இருக்குது. இந்த அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் வந்து வழியில் உள்ள நைட்ரஜனை வச்சும் சில மைக்ரோ ஆர்கானிசம் இதை தீர்மானிக்கலாம். இதில் வந்து ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ரைட். இப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்குது, அசிட்டோபேக்டர் ஸ்பீசஸ். ரைட். அடுத்தது சிம்பியோட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. சரியானே? அப்போ ரைசோபியம், ரைட், பியானர்கள் சின்ன பிள்ளைகளுக்காக கேட்டு வந்தது. சரியானே? ரைட். அப்போ இதில் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இப்போ 4 இது சொல்லிட்டேன்னா மறக்கக்கூடாது தானே. சரியா? ஒன்று மொபாலஜிக்கலை வச்சு பிரிக்கிற சொல்லிட்டேன். சரி என்ன சார் எம்சிக்குள்ளே வரலாம், இதை கரெக்டாக குழப்பறாங்க. மற்ற நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸை வச்சு பிரிக்கிற சொல்லிட்டேன். மற்ற ஆக்சிஜனை வச்சுக்கணும், ஏரோபிக்கா அனரோபிக்கா இல்லை பௌரியா குரோ பண்ணுமான்ற வச்சு பிரிக்கிறது பார்த்தது. ஃபைனலாக சின்ன விஷயம் நைட்ரஜனை யூஸ் பண்ணுறதையும் பார்க்குறோம். ரைட். அதில் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாண்டு இருக்குது, இந்த சிம்பியோட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியாண்டு இருக்குது. சரியானே? அப்போ அது தெரிஞ்சிருக்கணும். மற்ற பெரும்பாலான பாக்டீரியா வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சரியானே? பைனரி ஃபிஷன். ரைட். அப்படியானவர்கள் தாங்களாக ரெண்டாக பிரிஞ்சு அப்படியே இருக்கும் ரைட் போகும். ரைட். அடுத்தது சைனோ பாக்டீரியா, அதை வந்து பார்ப்போம். இப்போ நான் இதில் அந்த அனரோபிக்னு சொன்னேனே, இதில் தானே சொன்னேன் குளோஸ்ட்ரிடியம் டெட்டனியை பற்றி இல்லை ஈர்ப்பு வலியை பற்றி எதுவும் படிச்சிருந்தீங்களா, கேள்விப்பட்டிருந்தீங்களா? இல்ல சார். ரைட். அதை தெரிஞ்சு வச்சிருங்க. இந்த அனரோபிக் கண்டிஷன் இருக்கு தானே, ஒப்ளிகேட் அனரோபிக் என்று. அதாவது இந்த வந்து காற்றின்றி வாழ உயிரின்னு சொல்றது. அதாவது காற்றின்றி மீன் காற்று இருக்கும். இந்த குளோஸ்ட்ரிடியம் ஸ்பீசஸ், குளோஸ்ட்ரிடியம் வகை பாக்டீரியாக்கள் ஆக்சிஜன் இருந்தால் அதில் செத்து போயிடும். அப்போ ஆக்சிஜன் இல்லாத இடத்துல உயிர் வாழும். அப்போ ஆக்சிஜன் இல்லாத ஒரு முக்கிய இடம் எங்கேண்டா இந்த துருவல கடல் பிடிக்கிற இடத்துல. ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஆணி இரும்பால் ஆக்கப்பட்டது. அது கடலில் துருவா மாறிக்க இரும்பு அயனா மாறித்தான் அப்படி வருது.
விலங்குல சொல்றது இரும்பயனா மாறித்தான் அப்படி வருது. அப்ப கரளில துருவுல இரும்பயனா மாறுறது ஆக்சிஜனை பயன்படுத்தி. அப்ப கரளில துருவுல வந்து என்ன இருக்காருன்னா ஆக்சிஜன் வந்து இருக்காது, இல்லை சரியான குறைவா இருக்குமே. அங்க ஆக்சிஜன் யூஸ் பண்ணி தான் அது துருவா மாறிக்கொண்டு இருக்கு. விலங்குல சொல்றது அப்ப கடல் உள்ள இடங்கள்ல வந்து ஆக்சிஜன் பொதுவா இருக்காது. இப்போ ஒரு கடல் பிடிச்ச ஆணி உள்ளுக்கு குத்தேக்க பட் இப்படியான இடங்கள்ல குளோஸ்ட்ரிடியம் வகை பாக்டீரியா இருக்கு. ஈர்ப்பு வெளி என்று சொல்ற டெட்டனஸ் ஏற்படுத்துற குளோஸ்ட்ரிடியம் வகை பாக்டீரியா இருக்கு. சரியானே. அப்ப அவர் கடல் பிடிச்சு குத்தி போயிருக்க சில குளோஸ்ட்ரிடியம் டெட்டனி என்று சொல்றாரு. டெட்டனி வர போறது. சரியானே. இதை நீங்க மறக்கக்கூடாது. ரைட். அப்ப குளோஸ்ட்ரிடியம் இருக்கும். இந்த கடல் பிடிச்ச ஆணி உள்ளுக்கு குத்தேக்க குளோஸ்ட்ரிடியம் பாக்டீரியா உள்ளுக்கு போயிடும். உடம்புக்குள்ள போய் தசைக்குள்ள ஒளிச்சிருந்து நிறைய பெருகும் எண்ணிக்கையில. பெருகிட்டு டாக்ஸின் என்ற நச்சு பதார்த்தத்தை சுரக்கும். தெரியும். இப்போ டாக்ஸின் என்ற நச்சு பதார்த்தத்தை சுரக்க அந்த நச்சு பதார்த்தம் தசை நரம்பு சந்தியை செயலிழக்க செய்கிறதால முதல் கழுத்துகள் அதுகள் தசைகளை செயலிழக்க செய்யும். இப்போ நெஞ்சு தசைகளை செயலிழக்க செய்யறோம்னா சுவாசிக்க இயலாது, இறக்க வேண்டி வரும். இருக்க ட்ரீட்மெண்ட் இல்லை. சரியானே. ஆனா நாங்க என்ன செய்கிறோம்டா, இதே சொல்லுங்க புறாப்பொருள் எதிரி என்றா என்ன, ஆன்டிபாடி என்றா. அந்த குருதி திரவ விளையத்துல இருக்கிற அந்த வை வடிவத்திலான அந்த ஓகே ஓகே, அது என்னத்தால துவக்கப்படுது? பீனன் இருக்கக்கூடிய வெரி குட். பீவக நுண்ணுயிர்க்குழியங்களால் துவக்கப்படுது. இப்ப புறாவோல இருக்கின்ற என்னண்டா, வெளியிலேருந்து வார எல்லாம் புறா உடல். இப்ப வெளியிலேருந்து வர புற உடல்களுக்கு எதிராக பீவக நுண்ணுயிர்க்குழியத்தால துவக்கப்படுற ஒரு வகை புரதம் தான், குளோபியூலின் வகை புரதம் தான் இந்த புறாவோல எதிரி, ஆன்டிபாடி என்று சொல்லுவோம். ரைட். நாங்கள் குளுசையா கொடுக்குறது ஆன்டிபயோட்டிக், இது ஆன்டிபாடி என்று சொல்லுவாங்க. சரியானே. அப்ப இது அழிக்கிறதுக்கு அதுக்கு உரிய கலங்கள் வரணும், என்ற குறிப்பிட்ட காலம் வேணும். இப்போ ஜோதிச்சு பாருங்க. சரியா. இன்றைக்கு தானே சண்டை அதெல்லாம் குயிக்காக கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் முடிக்கணுமெண்டு. ரைட். அப்போ இது கட்டாக திருப்பி ஜாயின் ஆக வேண்டாம். சரியானே. நாங்கள் ஒரு குயிக்காக போகிறோம். ஜாயின் ஆக வேணாதா சார்? ஆமாம் ஆமாம். இது கட்டாக அப்படியே லீவ் ஆகும். சரியானே. ஓகே. சரியா. இப்போ என்ன அதெல்லாம் நான் கூட சொல்லி கொண்டு போகிறேன். அடுத்த கிளாஸ் கூட எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பவிஷனையும் பார்த்துட்டு. அப்போ என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா சரியானே. அப்போ அந்த பீவக நுண்ணுயிர்க்குழியம் வந்து ஒரு இப்படி யோசனை, ஒரு ஆன்டிஜென்டா புற உடல், வெளியிலேருந்து வார எல்லாம் புற உடலா. நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, உங்கள் காலம் கொஞ்சம் முன்னாடி ஓவராலாக மெட்ட செக்ஷன்களையும் டச் பண்ணி தான் சொல்லி கொண்டு போவேன், குயிக்காக கொண்டு போகிறதுக்காக. அப்போ இந்த பீவக நுண்ணுயிர்க்குழியம் புற உடல்களை சுரக்கும். அப்போ என்ன ஆன்டிஜன் புற உடல் வெளியிலேருந்து வந்தால் இந்த பீவக நுண்ணுயிர்க்குழியம் மூவ் பண்ணி அந்த இது கெலமெண்ட்ஸாக இருக்குது தானே பி நுண்ணுயிர்க்குழியத்தில், அதில் கிளைக்கோ புரோட்டீன் இருக்கும், அந்த ஆண்டனா மாதிரி. அப்போ அது அந்த கிருமியை பிடிக்கும், அதில் நச்சு பாத்திரத்தை பிடிச்சி அதை ஜட்ஜ் பண்ணி அதை அழிக்கிறதுக்குரிய பதார்த்தத்தை வெளியில் சுரந்து விடும். அதை தான் நாங்கள் புறவோல் எதிரி என்று சொல்கிறோம். ரைட். அப்போ இதுகளுக்கு ஒரு டைம் வேணும் அதை ஜட்ஜ் பண்ணி அதை அழிக்க. அப்போ இங்கேயும் நீங்கள் நினைக்கலாம் குளோஸ்ட்ரிடியம் டெட்டனி தொத்துனா இந்த பீலிம்போசைட் அதை கண்டுபிடிக்கும், அதை அழிக்கும். ஆனால் அதுக்குள்ள காலம் காணாது. இது பிரபலருக்கு நிறைய தொகுத்து அதை அழிக்கிற காலம் காணாது. அதுக்குள்ள இது ஆழ முடிச்சிடும். ஏன் சுவாச தசைகள் எல்லாம் செயலிழக்க சுவாசிக்க இயலாது, உடனே ஆள் முடிய வேண்டி வரும். ரைட். அப்போ இதான் இதில் உள்ள பிரச்சனை. அப்போ இங்குதான் அந்த வேக்சினோட தடுப்பூசியில முக்கியத்துவம் வருகிறது. அப்போ இப்படி எதுவும் கடல் பிடிச்ச ஆணிகள் குத்துனோம்னா நாங்கள் டொக்சைட் என்று போடுறோம், டெட்டனஸ் டொக்சைட். அப்போ இது போடுறதுக்கு என்ன ரீசன்டா, அது மருந்து இல்லை. அந்த டெட்னஸ் டாக்சைட்ன்றதுல என்ன இருக்குன்றா டாக்சைட் வருது. இந்த நஞ்சன இந்த நச்சு பதார்த்தத்தை சுரக்கும் இந்த குளோஸ்ட்ரிடியம் பாக்டீரியா, அந்த நச்சு பதார்த்தம் தான் நச்சு நீக்கப்பட்ட நிலையில இருக்குது டாக்சைட் என்று சொல்றோம், டெட்னஸ் டாக்சைட். அப்போ அதை தாங்க ஊசியா போட்டோன்னே அங்கே ஆணி குத்தி அதை சொல்ல குளோஸ்ட்ரிடியம் எங்கேயுமே ஒழிச்சிருக்கும். ஆனால் நாங்கள் ஊசியா போட்டோன்னா ஊசிக்குள்ள உள்ள நச்சு நீக்கப்பட்ட அந்த நச்சு பதார்த்தம் வந்து பிளட்டுக்குள்ள கரைஞ்சு போகும். பிளட்டுக்கு போனோன்னா பீலிம்போசைட் பி நுண்ணுயிர்க்குழிய நிற்கும். உண்மையான கிருமி நச்சு பதார்த்தம் தான் வந்துட்டு உடனே அதை அழிக்கிறதுக்கு நிறைய புறவளர்ச்சியை தொகுத்துடும். ரைட். தொகுத்து ரெடியாக இருக்கும். அப்போ உண்மையான கிருமி அங்கே ஒழிச்சிருந்துட்டு பெருகி நச்சு பதார்த்தத்தை வெளி கிடைக்க இவன் ரெடியாக இருக்கிற வழியால் அதை அழிச்சிடுவேன். அப்போ ஆளும் தப்பிடும்.
சரியா? இதான் இதோட மெக்கானிசம். இதைத்தான் நாங்கள் நிற்பீடனம் இம்யூனிட்டின்னு சொல்றோம். சரியானே? அப்போ அதை மறக்கக்கூடாது. ஒருக்கா நோட் பண்ணி வைப்போம். சரியானே? ரைட். அங்கால எல்லாம் கொஞ்சம் கதமையாக தான் போகும். அந்த சயனோ பாக்டீரியா மிச்ச பாக்டீரியாக்களை பற்றி போகும். சரியானே? அப்போ அடுத்த கிளாஸ் நாங்கள் அதை குயிக்காக தான் இல்லாமல் மேக்ஸிமம் 2 கிளாஸ் அளவுகளில் மைக்ரோபயாலஜியை முடிக்க பார்க்குறேன். சரியானே? ரைட். அப்போ அந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிற்புடனம்ண்டா என்ன? இம்யூனிட்டி. நிற்புடனம்ண்டா என்ன? வெளியிலேருந்து வர புற உடல்களுக்கு எதிராக வீணர் குளியத்தால் புற உடல்கள் தொகுக்கப்பட்டு அந்த புற உடல்களை அதுகள் வந்து அழிக்கப்படுற செயற்பாடு இல்லை நியூட்ரலைஸ் நடுநிலையாக்கப்படுற செயற்பாடை தான் நாங்கள் நிற்புடனம்னு சொல்லுவோம். ரைட். இதில் 3 பங்கு வகிக்கும். ரைட். ஆன்டிஜன் புற உடல். ரைட். மற்றது இந்த நிற்புணர்வுடைய பி லிம்போசைட்ஸ் மற்ற புறவலதுரி இதுக்கிடையில் உள்ள செயற்பாடத்தை இந்த நிற்புடனம் வந்து காணப்படும். அப்ப அடுத்தது வந்து அண்டையான அந்த ஐ இயர் விஷன் இதெல்லாம் ஒரு டவுட்டும் இல்லை தானே தனுஷ் என்ன? இல்ல சார்.